வெல்கம் டு சிகே vlogs 0.2. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீஷோலேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேங்க. அந்த ப்ராடக்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்சல் கைக்கு வந்த உடனே நான் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே கட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. உடனே அப்போ தான் தோணுச்சு இது ஒரு வீடியோவாக எடுக்கலாமான்னு சொல்லிட்டு அதுதான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு பிரிச்சுட்ருக்கேன். அதெல்லாம் கட் பண்ணவே முடியல. சும்மா ரொம்ப மெல்லிசாக தான் இருந்துச்சு. அடை போடான்னு சொல்லிட்டு கையிலேயே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. பிரிச்சிட்டேன், அவ்வளோதான். கையில் பிரித்தாவே வந்துச்சு. இதுக்கு போய் கத்திரிக்கோளா, கையை கத்தி விரலை வீச்சிடா அப்படிங்கிற மாதிரி பிரித்தேன். ஆனால் நடுவில் இருக்கிற டேப்பு பிரிக்கிறதுக்கு கத்திரிக்கோள் தேவைங்க. அதனால் கத்திரிக்கோள் எடுத்து திரும்பவும் அதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராடக்ட் தாங்க நான் ஆர்டர் பண்ணது. இதில் தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், இது வாங்கணுன்னுட்டு. நிறைய வீடியோஸ் பார்த்தேன் இந்த மாதிரி, இது வாங்கினா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இது ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து K8ங்க அப்படின்ற ஒயர்லெஸ் மைக்கு. அவ்வளோதாங்க, பாக்ஸில் எதுவும் இல்லை. நல்லா பேக்கிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. எதுவுமே மிஸ் ஆகலை, எந்த டேமேஜும் இல்லை. இது ஒரு பேப்பருங்க. இது எடுத்து வச்சிடலாம். இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு பாருங்கள். பேக்கிங் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. பார்த்தோன்னே எனக்கு சூப்பராக மைக்கில் பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. இதில் மைக் இருக்குது, ரிசீவர் இருக்குது, அப்புறம் ஐஃபோனுக்கு அட்டாச் பண்ணி போடுற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க அடாப்டரு. அப்புறம் சார்ஜ் பண்ணிருக்குங்க. இப்போ நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து இது பாருங்கள், இதுதான் மைக்கு. நம்ம இதில் தான் நம்ம பேசணும். இது வந்து நம்ம காலரில் அட்டாச் பண்ணிக்கிட்டு அது நல்லா வாய்ஸ் வந்து நல்லா எடுத்து கொடுப்போம். அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுதான் வந்து ரிசீவருங்க. இது நம்மளோட ஃபோனில் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் மைக்குக்கு சார்ஜ் போடுறதுக்காக ஓடிஜி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது சி டைப்பு. அப்பப்போ நம்ம சார்ஜ் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் மைக் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐஃபோன் இருக்குது இல்லைங்களா, அதுக்காக இந்த பின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த அடாப்டரில் வந்து இது இப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டு ஐஃபோன் இருந்துச்சுன்னா அதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஆண்ட்ராய்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஃபோனும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம ஃபோன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபோனில் சார்ஜ் போடுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இது வந்து சி டைப்பு. ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சைடில் வந்து ரெட் கலர் பட்டன் எரியுங்க. இந்த மைக்கில் வந்து பின்னாடி வந்து ஆன் ஆஃப்ன்ற பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா லைட் எரியும். க்ரீன் லைட்டு ரெட் லைட்டு மாறி மாறி எரிஞ்சிட்டே இருக்கும். இங்கே கீழே ரிசீவர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா க்ரீன் லைட் எரியுங்க. அப்படி எரிஞ்சிச்சு அப்படின்னா கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி ரெட் லைட்டும் க்ரீன் லைட்டும் மாறி மாறி எரியுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். எனக்கு என்னுடைய ஃபோனில் ஃபஸ்ட்டு போடும்போது கனெக்டே ஆகலைங்க. ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்சேஞ்ச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டேங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டோட ஃபோனில் போட்டு பார்த்த உடனே அவருக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் நான் என்ன சொன்னேன், கனெக்ட் ஆனோன்னு பரவாயில்ல உங்களுக்கு இதில் கனெக்ட் ஆகிடுச்சு, அப்போ என்னோடலையும் கனெக்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு திரும்ப வாங்கி போட்டேன். என்னோடதில் கனெக்ட் ஆகவே இல்லைங்க. அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் போட்டேங்க. போட்டுட்ட பிறகு என்ன பண்ணேன், அப்புறம் நல்லா படித்து பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு இதில் ஓடிஜி கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. என்னுடைய ஃபோனில் ஓடிஜி ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகாதுங்க, ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸில் போய் ஓடிஜி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதை வந்து கனெக்ட் ஆகும். அப்புறம் ஓடிஜி நாங்கள் ஆன் பண்ணிவிட்டு இது கனெக்ட் பண்ணி பார்த்தேன். உடனே எனக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரே சந்தோஷம் தான் போங்க. அப்புறம் என்ன, அதுக்கு பிறகு நான் இந்த வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த மைக்கில் தான் இப்போ நான் பேசிகிட்ருக்கேன். இதில் பாருங்கள் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த பாக்ஸில் வந்து பின்னாடியே கொடுத்துருப்பாங்க இந்த மைக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக யூஸ் பண்ணது அப்படின்ட்டு. எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. நான் பேசி பார்த்துட்டேன். இந்த மைக்கு உங்களுக்கு வந்துட்டு எப்படி நான் பேசுறது கரெக்டாக கிளியராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து 3 மீட்டர் வந்து தூரமாக இருந்து பேசினாலும் வந்துட்டு நல்லா கிளியரன்ஸாக கேட்குது. அப்புறம் நாய்ஸ் வந்து ட்ரபிளாக இருக்குல்ல, கிளியர் பண்ணி கொடுக்குது. இந்த மைக்கில் வந்து இன்டர்வியூ எடுத்துக்கலாங்க. vlogs, ஷார்ட்ஸ், வீடியோஸ் எல்லாமே போட்டுக்கலாம். அப்புறம் லைவ் ஷோஸ்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த K8 ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன், வைஃபை மைக்ரோஃபோன் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.